ஓகேப்பா, நீ சொல்கிறது சரிதான். ஓகேயா, முன்காலத்தில் கடவுளை நம்பினேன், தவறு செய்பவர்கள் கடவுளால் தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்லி என்னை வளர்த்தார்கள். ஆனால் இந்த உலக வாழ்க்கை அவ்வாறு இல்லை. கடவுளால் மனிதர்களுக்கு என்ன பயன் கிடைக்கிறது? நீங்கள் சொல்கிற வார்த்தை, நீங்கள் சொல்கிற விரக்தி எல்லாமே நியாயம்தான். ஓகேங்களா, அது நான் மறுப்பு சொல்ல. ஆனால் நம்ம சரியான கடவுளை நினைக்கிறோமா, சரியான கடவுளை நம்ம வணங்குறோமான்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. சரிங்களா, மனசாட்சி இல்லாமல் வாழ்வோம். கண்டிப்பாக மனசாட்சி இல்லாதவங்க, இரக்கம் இல்லாதவங்க, தயவு இல்லாதவங்க, தன்னைத்தானே பிறருக்காக வாழாதவங்க, இவங்க தான்ப்பா பெரிய அளவில் வாழ முடியும். இது இந்த காலம். சரிங்களா, கடந்த காலத்தை விட்டுங்க. சாரி, அது வந்து தப்பான காலம். எல்லாமே தவறாக தான் இருக்குது, எல்லாம் தவறு தான். ஆனால் இனிமேல் வர்ற காலம் அப்படி அல்ல. நீங்கள் இனிமேல் அதை நீங்கள் கண்டிப்பாக சந்திப்பீங்க. சரிங்களா, இனிமேல் வர்ற காலம் உண்மையான கடவுளோட பார்வை இப்போ தான் பூமிக்குள்ள வந்திருக்கு. இனிமே தான் நமக்கு உண்மையான நம்மளை படைத்து உருவாக்குன அந்த உண்மையான கடவுள் நம்மளுக்கு இனிமேல் தான் வர்றாரு. சரிங்களா, அவரோட பார்வை இப்போ தான் பூமிக்குள்ள வந்திருக்கு. இனிமேல் தான் மக்களை காக்கிறதுக்காக, மக்களை சரி பண்ணுறதுக்காக கடவுள் ஆயத்தமாகி வர்றாரு. சரிங்களா, அவரோட வருகை இருக்குது. அந்த வருகைக்கு முன்னாடி கடவுளை நம்ம அறிஞ்சிருவோம். உண்மையான கடவுளை நம்ம அறிஞ்சிருவோம். உண்மையான கடவுளை அறிஞ்சிட்டோம்னா இந்த மாதிரி விரக்தியெலாம் நமக்கு வராது. ஏன்னா இவ்வளோ காலம் இருந்ததெல்லாம் அப்படித்தான். கடவுளும் சாமிகள், நம்ம வணங்கின சாமிகளும் அப்படித்தான் இருக்குது, மனிதர்களும் அப்படித்தான் இருக்காங்க. இது உண்மை, நானும் ஒத்துக்கிறேன். ஓகேங்களா, ஆனால் இனிமேல் அந்த காலம் இப்போ இல்லை. இனிமேல் வர்ற காலம் கடவுளின் காலம். கடவுளை நம்ம அறிவோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பு செய்கிறவங்களுக்கு சரியான தண்டனைகள் சரியான முறையில் கிடைக்கும். அதை நம்ம பார்த்துருவோம் கூடிய விரைவில். இவ்வளோ வரை விட்டுருக்கேன். இன்றைக்கி காசு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இனிமேல் நடக்கிற விஷயங்களும் நீங்கள் பாருங்கள். நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிற விரக்திக்கும் வெறுப்புக்கும் ஃபுல்லும் தீர்வு உங்களுக்கு கிடைக்க போகுது. அதை நீங்கள் கண்டுபிடிங்க. ஓகேங்களா, வெளியில் போயிட்டீங்களா, இருக்கீங்களான்னு தெரியல. இனிமேல் வர்ற காலம் அது உணர்த்துமையா. ஏன்னா கடவுள் வருகை இருக்குது. கடவுள் உண்மையான கடவுள் வந்துட்டார். நம்ம படைத்த கடவுள் உண்மையான கடவுள் வந்துட்டார். இனி அதெல்லாம் விட்டுருங்க. ஓகேங்களா, இனிமேல் எதுவுமே அதெல்லாம் இப்போ நீ தள்ளி வைக்கப்படுது. எல்லா மதமும் எல்லாம் ஆளாளுக்கு ஒரு மதம், ஆளாளுக்கு ஒரு இனம், ஆளாளுக்கு ஒரு இது சொல்லிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, அதுதான் சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்கல்ல. இது எல்லாமே மாறிடும். ஓகேவாப்பா, இனிமேல் இதுமே எல்லாமே மாறிடும். இதுக்கெல்லாம் மேலே இருக்கிற கடவுள் இனிமேல் நம்ம பூமிக்கு வரப்போகிறார். அவர் இனிமேல் தான் நம்மளை மக்களை காக்க போகிறார். ஓகேவா, அவர்கிட்ட இருந்து நம்ம மறைக்கப்பட்டுட்டோம். கடவுளோட பார்வை, உண்மையான கடவுள் பார்வையிலேருந்து நம்ம மறைக்கப்பட்டோம். அதனால தான் நம்ம இவ்வளோ தூரம் நல்லவங்களாம் மாட்டி கஷ்டப்பட்டு உண்மையாக இருக்கிறவங்க வாழ முடியாது. உண்மையானவங்களுக்கு காலமே கிடையாது. சரிங்களா, உண்மையாக இருக்கிறவங்க கஷ்டப்படத்தான் செய்யணும். அநியாயம், அக்கிரமம் எல்லாம் பண்ணுறவங்க வந்து தந்திரம் இதெல்லாம் பண்ணுறவங்க வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு தான் அது காலம். அந்த காலம் இனி முடியுது. ஓகேவா, இனிமேல் நல்லவங்களுக்கான காலம் இப்போ